ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் வந்து கரை. அந்த படத்தோட விமர்சனத்துக்கு முன்னாடி நான் ஒரு கதை சொல்லிக்கலாம். படத்துல கதை இருக்கு, நான் ஒரு கதை சொல்லிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதாவது எங்க ஊர் வந்து தென்காசி மாவட்டத்துல பூலாங்குளம்னு ஒரு கிராமம். இங்க வந்து பன்னீர் அண்ணாச்சி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு டிராக்டர் வச்சிருந்தாரு. இது வந்து ஒரு 95 காலகட்டத்துல, ஒரு 95 98 அந்த மாதிரி காலகட்டத்துல. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிலத்தை அடமான வச்சு டிராக்டர் வாங்குவாங்க. அந்த டிராக்டருக்கு வந்து மாசம் மாசம் தவணை கட்டணும். அப்போ அந்த டிராக்டருக்கு நாங்களாம் லோடு மேனெல்லாம் வேலைக்கெல்லாம் போயிருக்கோம். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, லோடு மேன வேலைக்கு போறாக்கே டிராக்டரை ஸ்டார்ட் பண்ணும்போது பேங்க்காரன் வந்து சாவியை பிடிங்கி கொண்டு போயிட்டான். கொண்டு போயிட்டு என்னன்னா, நீ என்ன அதை வட்டியும் கட்டல ஒன்றும் கட்டல அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டான். அப்புறம் அதை மீட்கிறதுக்கு ஒரு பயங்கரமா போராடினாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு. இது மாதிரி எங்க ஊர்ல நிறைய டிராக்டர் வச்சிருந்தவங்களுக்கு அந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. இது எதுக்குன்னா, இந்த படத்துல இந்த ஒரு விஷயத்த ரொம்ப அழகா கன்வே பண்ணி நம்மளை வந்து உணர்ச்சி வசப்பட வச்சிருந்தாங்க. அது ஒரு மாதிரி எமோஷனலா கனெக்ட் ஆகினால இந்த சம்பவத்தை வந்து நான் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்போ நம்ம படத்தோட கதையை பார்க்கலாம். தனுஷ் வந்து ஒரு திருடனா தான் படத்துல அறிமுகம் ஆகுறாரு. ஒரு எம்எல்ஏ வீட்டுல திருடும் போது, அவரும் பிருத்திவிராஜன் திருடும்போது, பிருத்திவி பாண்டியராஜன் பையன் 2 பேர் திருடும் போது தான் அறிமுகம் ஆகுறாங்க. அதுல மாட்டிக்கிறாங்க. அப்புறம் போலீஸ் வந்து தப்பிச்சிடுறாங்க. அவங்க நம்ம சுராஜ் வெஞ்சமுடு அவர் தான் போலீஸ். அவர்கிட்ட வந்து தப்பிச்சிடுறாரு தனுஷ். தப்பிக்கும் போது அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை என்ன ஆகுது, யார் இந்த தனுஷ் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அப்போ இந்த தனுஷை நம்ம யாரா புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, தெரிய வேண்டியிருக்குன்னா, ராமநாதபுரத்துல ஒரு கந்தக பூமியோட ஒரு விவசாயியா இருக்கக்கூடிய கே. ரவிக்குமாரோட பையன் தான் தனுஷ். 16 வயசுல அவர்கிட்ட வந்து காசு திருடிட்டு தனுஷ் வந்திருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் திருட்டே தொழிலா வச்சிருந்திருப்பாரு. இடையில மமிதா பைஜியோட காதல் வேற இருக்கும். ஒரு கட்டத்துல 2 பேரும் கல்யாணம் பண்ணி நல்லா வாழலாம்னு சொல்லி ஆந்திரா போயிருப்பாங்க. ஆனா அங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சரியான வாழ்க்கை கிடைக்காத பட்சத்துல என்ன பண்ணிடுறாங்க, மறுபடியும் நம்ம அப்பாவை போய் அப்பாட்ட சரண்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி தனுஷ் வந்து கே. ரவிக்குமார் பார்க்க வராரு. தன்னோட பிரச்சனையை அப்பா மூலமா சரி பண்ணிடலாம் அப்படின்னு தனுஷ் அங்க வரும்போது பார்த்தா கே. ரவிக்குமாருக்கு அதை விட அதிகமான பிரச்சனை இருக்கு. அப்ப இந்த பிரச்சனையை வந்து ஒரு மகனா தனுஷ் எப்படி சரி பண்ணாரு, கே. ரவிக்குமாருக்கு சில எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அதை எப்படி சரி பண்ணாரு, கே. ரவிக்குமாரோட உண்மையான ஒரு எமோஷனலான ஒரு விஷயத்த தனுஷ் எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படின்றதுக்கு தான் அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் இந்த படம் வந்து அழகா பதில் சொல்லியிருக்கு திரைக்கதை மூலமா. திரைக்கதை இருவர் எழுதியிருக்காங்க. ஆல்பர்ட் பிரகாஷ், நம்ம விக்னேஷ் ராஜா 2 பேரும் திரைக்கதை எழுதியிருக்காங்க. இயக்குனர் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம விக்னேஷ் ராஜா. இப்போ வந்து நம்ம தனுஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது எந்த படமா இருந்தாலும் அவர் வந்து அந்த படத்தை தன்னோட ஜோல்னா பேக்ல தூக்கி போட்டு சமந்துகிட்டே இருப்பாரு, எல்லாம் முதுகுல தூக்கி வச்சு சமந்துகிட்டே இருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு நடிப்பு. நான் ஆல்ரெடி நிறைய விமர்சனம் சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றதுல தப்பு இல்லை. சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சதை நடிக்கும்னு சொல்லுவாங்க, தனுஷுக்கு எலும்பும் நடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லா இடத்துலயும் அட்டகாசமா பண்ணியிருக்காரு. முக்கியமா தன் அம்மாவுடைய காலில் விழுந்து நான் தப்பு பண்ணிட்டேமா அப்படின்னு கதறி அழக்கூடிய ஒரு காட்சி இருக்கு. நிச்சயமா கண் கலங்க வைக்கக்கூடிய ஒரு காட்சி. அவ்வளவு அற்புதமான நடிப்பை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. மமிதா பைஜி ரொம்ப அழகான ஒரு டியூடு அவங்க. ஆனா அந்த படத்துல வந்து அவங்களுக்கு நிறைய டல் மேக்கப்லாம் போட்டு அந்த கந்தக பூமியோட கந்தக பண்ண தர்றாங்க. அவங்களுக்கு இந்த கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு தாழ்மையான கருத்து. கே. ரவிக்குமார் ஆச்சரியப்படுத்தினார். ஏன்னா அவர் ஒரு டாமினேட்டிங்கான ஆளா நம்ம பார்த்துருப்போம். இந்த படத்துல அவர் எளிமையான ஒரு தகப்பனா, ஒரு வறுமை நிறைந்த ஒரு தகப்பனா நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்திக்கிட்டே இருக்காரு. அவ்வளவு அற்புதமான நடிப்பு. ஜெயராமுடைய வில்லத்தனத்தை பத்தி சொல்லணும். மனிதர் வந்து குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ்ல அந்த படத்துல அவர் வார சீன்லாம் அவரை தாண்டி யாருமே ஸ்கோர் பண்ண முடியல. அப்படி ஒரு நடிப்பு. அப்புறம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ரொம்ப படங்கள்ல, கருணாசுக்கும் தனுஷுக்குமான கூட்டணி இருக்குல்ல, அது எப்போதுமே வெற்றி கூட்டணி தான். அவங்க 2 பேரும் ஸ்கிரீன்ல வந்து அந்த சீன்ஸ் அவங்க அப்படி அல்வா மாதிரி சாப்பிட்டுருவாங்க. அந்த அளவுக்கு கருணாஸோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா அமைஞ்சிருந்துச்சு. பிருத்திவியும் கொடுத்த வேலைக்கு ஒரு கரெக்டான மீட்டர்ல வந்து அவர் நடிச்சிருந்தாரு. இதர சின்ன சின்ன கதாபாத்திரங்களும் எந்த இடத்துலையும் தொய்வடைய விடல. படத்துல தனக்கு வழங்கப்பட்ட கேரக்டர் பொறுப்பு இருந்து எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. ஜி பிரகாஷ் வந்து, அதாவது நம்ம காட்சியில எவ்வளவு வலிமை இருக்கோ அந்த வலிமையில கொஞ்சம் கூட குறைஞ்சிடக்கூடாது தன்னோட இசை மூலமா அப்படிங்கிறத உணர்ந்து அற்புதமா வாசிச்சு தள்ளியிருக்காரு. எமோஷனல் காட்சிகள்ல சூப்பரா இருந்துச்சு. குறிப்பா ஐயா ஐயான்னு ஒரு பாடல், கண்ணம்மான்னு ஒரு பாடல், இந்த 2 பாடலும் அந்த கதைக்கும் அந்த காட்சிக்கும் அமைஞ்சால அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. குரலும் பின்னணி இசையும், பாட்டுக்கான பின்னணி இசையிலையும். அப்புறம் வந்து நம்ம வந்து கதையா பார்க்கும்போது, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய விவசாயிகள் சந்தித்த கதை அப்படிங்கிறதுனால நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. படத்துல நிறைய லாஜிக் கேள்விகளா வரும். ஒரு பேங்க் ஈஸியா கொள்ளையடிச்சிட முடியுமா அப்படிங்கிற கேள்விகளாம் நமக்கு வருன்றதுனால என்ன பண்ணிடுறாரு டைரக்டர், கதை 1990 வச்சிடறாரு. அப்போ சிசிடி காரம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம 1990 காலகட்டத்துல ரஷ்யா போரால இங்க வந்து என்னாச்சு, பெட்ரோல் தட்டுப்பாடு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அதன் மூலமா நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம விவசாயிகள் சந்திச்சாங்க. அதையும் அழகா உள்ள கொண்டு வந்திருந்தாரு. இப்படி நிறைய வரலாற்று தகவல்களையும் படத்துல உள்ள எமோஷனல் மேட்டரையும் கரெக்டா மிக்ஸ் பண்ணி ஒரு 2.25 மணி நேரத்துல சொல்ல வந்த விஷயத்தை ரொம்ப கரெக்டா சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கிறது நமக்கு வந்து நல்ல படம் பார்க்கும்போது உணர முடிஞ்சது. ஒரு ஃபுல் எமோஷனலோட வர முடியும். என்னப்பா எமோஷனல் சொல்றப்ப கமர்சியலே படத்துல இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் இருக்கு. இந்த பேங்க் அவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு சீன், ஒரு பிளான் போடுவாங்க பாருங்க, அது வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இடைவேளைக்கு பிறவே படம் வந்து ஒரு மின்னல் வேகத்துல தான் போகுது. நான் வந்து இப்ப படம் பார்த்த 2வது நாள் பேசுறேன்.
2வது நாளுமே படத்துல வந்து தியேட்டர்ல வந்து நல்ல கூட்டம், நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இது வந்து நம்ம விவசாயிகள் எப்படியான வழிகளை தாண்டி வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கலாம். அது மூலமா அந்த படம் உங்களை எஜுகேட் பண்ணுது, என்டர்டைன்மெண்ட் பண்ணுது, என்கரேஜ் பண்ணுது. நீங்க அவசியம் தியேட்டர்ல போய் பாருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.